முத்துவும் மீனாவும் தாத்தாவை பாட்டியும் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனோன்னே பாட்டியும் தாத்தாவை பார்த்துட்டு, என்னங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா, 2 நாள் எங்களால் வர முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா அதனால் என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துக்கிட்ட அந்த பாட்டி, இந்த பாருப்பா இந்த ஃபோனை ஒரு பொண்ணு இங்கே கீழே போட்டு போயிட்டா, இந்த ஃபோனை எப்படி எடுத்து ஆன் பண்ணி அவங்ககிட்ட இந்த ஃபோனை வந்து வாங்கிக்க சொல்லி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, நீ போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா இந்த ஃபோனுக்கு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பாருவேப்பா, அந்த பொண்ணு வந்து திரும்ப வாங்கிட்டு போயிட்டோம், பாவம் அந்த ஃபோன் இல்லாமல் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பாட்டி அந்த ஃபோனை கொடுக்குறாங்க முத்துக்கிட்ட. முத்து அந்த ஃபோனை வாங்கணுன்னு, பாட்டி இந்த ஃபோன் எப்படி உங்கள்கிட்ட கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏப்பா முத்து இவ்வளோ சாக்கா கேட்குறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா அங்கே பாரு இந்த ஃபோனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, காமிக்கிறாங்க. என்னங்க இந்த ஃபோன் உங்கள் ஃபோன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃபோன் மாதிரி கிடையாது, இது என் ஃபோனே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முத்து சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஃபோன் காணாமல் போயிடுச்சு, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், ஆனால் இந்த ஃபோன் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாட்டியும் தாத்தா சொல்கிறாங்க, இங்கே ஒரு பொண்ணு காலில் ஸ்லிப்பர் செருப்பு வந்து போச்சுன்னு சொல்லி எங்கிட்ட தைக்க வந்திருந்தா, அது மட்டும் இல்லாமல் தைச்சதுக்கப்புறம் எப்போ போலவே அந்த வந்த ஆட்டோவிலேயே ஏறி போனான். அப்போ அந்த ஆட்டோவில் ஏறுறப்போ அந்த ஃபோன் கீழே தவறி விழுந்துருச்சு. நான் தான் அதை பார்த்துட்டு சரி எடுத்து வைப்போம், வேறு யாராவது எடுத்துட்டா யாராவது கொண்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு திரும்ப வந்து இங்கே கேட்டால் கொடுத்துடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன்ப்பா, ஆனால் அந்த பொண்ணு இன்னமே வரல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே அந்த ஃபோனை கொண்டுட்டு போய் கடலில் தூக்கி போடுறதுக்காக வித்யா கடலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஃபோனை காணோம். ஐயோ ஃபோனை எங்கே போட்டோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ திரும்பி கரெக்டாக பார்க்குறப்போ நம்ம வந்து ஆட்டோவில் நம்ம எங்கே தான் நிற்கிது, அந்த ஆட்டோவில் இதை விட்டுருந்தா என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு போய் ஆட்டோவில் தேடி பார்க்குறாங்க. காணோம். அண்ணா நான் ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், அந்த ஃபோன் காணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே ஃபோனை காணான்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நான் இன்னொரு ஃபோன் கொண்டு வந்திருந்தேன், அந்த ஃபோனை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையப்பா, இருந்தால் ஆட்டோக்குள்ளே தானே இருக்கும், செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனை காணோம். உடனே ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அந்த ஃபோனை தூக்கி போட சொன்னீங்களா, அந்த ஃபோனை காணாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் தூக்கி போகலான்னு சொல்லி தான் வந்துட்டு இருந்தேன், வர வழியிலே என்னுடைய செருப்பு வந்து போச்சு, அதை தைச்சிக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஃபோனை எடுக்கலான்னு சொல்லி ஹேண்ட்பேக்கில் செக் பண்ணி பார்த்தா ஃபோனை காணாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன பண்ணுறேன் எது பண்ணி எனக்கு தெரியாது, அந்த ஃபோனை ஒழுங்காக எங்கே காணாமல் போச்சோ அதை எடுத்து கடலில் தூக்கி போட்டுரு, மற்றபடி வேற யாராவது கையில் கிடச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல, எப்பேற்பட்ட வேலையை உங்கள்கிட்ட நான் கொடுத்தா நீ இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீடு திட்டாத, நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் அங்கே செருப்பு தைச்ச இடத்துல எல்லாம் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவிலே வந்த ஆட்டோவிலே திரும்ப போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அந்த பாட்டிக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் இங்கே ஒரு ஃபோன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதை சுதானிச்சுக்கிற பாட்டி, இந்த பொண்ணு தான் அந்த ஃபோனை திருடி இருக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, என்னம்மா ஃபோனா நாங்கள் எதுவும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி நல்லா யோசிச்சு பாருங்கள், இங்கே தான் நான் கொண்டு வந்தேன், இங்கே இருக்கிறப்ப கூட அந்த ஃபோன் என் கையில் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அந்த ஆட்டோவில் தான் போனேன், வேறு எங்கேயும் இடையில நான் எங்கேயுமே போகவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா வெயிட் பண்ணுமா, அதை என் பேரன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்தானா சொல்லுவான், ஏன்னா அவன் அப்படியே ஒரு ஃபோன் இருந்துன்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு தான் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பாட்டி சரி உடனே கால் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி அவங்களுடைய நம்பர் கொடுங்களேன், நான் வேணால் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவனுடைய ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது, அவங்களே தான் வருவாங்க, எப்படியும் நாளைக்கெல்லாம் வந்துருவாங்க, வந்தாங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பாட்டி வந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோன் நம்பருக்கு என்னைய ஃபோன் பண்ணி என்னை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கூப்பிட்றமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக முத்துவும் அடுத்த நாள் வராங்க. வந்தோடனே பாட்டி என்னாச்சு அந்த பொண்ணுக்கு திரும்ப வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஏன்ப்பா கேட்குறேன், நீ போய் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே திரும்ப அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோன் வேணும்னு கேட்டால் நான் அந்த ஃபோனை பார்க்கவே இல்லை, என் பேரன் தான் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என் பேருக்கு இது ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் பேரை எப்படிப்பா நான் சொல்லுவேன், அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, பேரன் மட்டும்தான் சொன்னேன், ஆனால் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் கால் பண்ண சொல்லியிருக்கா, நீ வேணால் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாருவே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அந்த பாட்டிக்கிட்டே கொடுத்து நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாட்டியும் சொல்கிறாங்க, வித்யாவும் கிளம்பி வராங்க. நான் எதுக்கும் மறைவாக நின்று பார்க்குறேன், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி பார்க்குறேன், எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுற பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்து நீ அப்படியே பண்ணு, நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வித்யா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணான்னு சொல்லிட்டு ஜாட பண்ணி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. அடப்பாவிகளா நீ தான் என் ஃபோன் எடுத்தியா, அதுக்கு தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்போல்லாம் ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்கிறேன்னு பேரில் நீயும் அந்த பார்லர் அம்மாவும் தூக்கிட்டு இருந்தீங்களா, என் ஃபோன் எடுத்து அந்த வீடியோ வெளில விடுறதுக்கு நோக்கமே இதுதானா, அப்போ இது எல்லாத்துக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த பார்லர் அம்மா வேலையாக தான் இருக்கும், பார்லர் அம்மா சொல்லாமல் இது நீ பண்ணியிருக்கவே மாட்டேன், இதனால் உனக்கு எந்த ஒரு பயனும் இருந்திருக்காது, உனக்கு கையும் களமாக பிடிச்சா எல்லாம் தெரியப்பட்டு வரும்னு சொல்லிட்டு போய் வித்யாவை கையோடு பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முத்து, எதுக்கு என் கையை பிடிச்சிங்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கையை விட்டால் நீ ஓடிட மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு என் ஃபோனை திருநீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ
இந்த ஃபோன் உங்ககிட்ட இருந்து தானே இந்த பாட்டி கிட்ட கிடச்சிது, அந்த பாட்டி என்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி உங்கள் பேரன்னு சொன்னீங்க, இவர் தான் உங்கள் பேரனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் வித்யா, எதுக்கு ஃபோனை திருடுனீங்க? பார்லர் அம்மா சொல்லி தானே திருடுனீங்க, சத்யாவை பழி வாங்கணும் தானே பண்ணியிருக்கீங்க, ஆனால் சத்யாவுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வித்யா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நின்றுட்டுக்கிறாங்க.